ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி திடீர்னு தங்கம் விலை ரொம்பவே உயர்ந்துருச்சு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அண்ட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் நிறைய கோல்டு சேவிங் டிப்ஸு, அதே மாதிரி பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது. வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட்டு அதே போல். ஸோ நம்மளோட ஓல்டு வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள், மறக்காமல் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விலை குறையும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா இது ரொம்பவே உயர்ந்துருச்சு. திடீர்னு நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. 55,000 இன்னைக்கு தங்கம் விலை தொட்டுருச்சு. குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையும், பட் ரொம்ப குறையாது. இப்போ ஒரு 6,875 இருக்குன்னா திரும்பி அந்த 6,750 அந்த மாதிரி போகுமே ஒழிஞ்சு இதுக்கு மேற்பட்டு ரொம்ப குறையாது. அதிகமாக தான் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 1 கிராம் பார்த்திங்கன்னா 6,875 ரூபா இன்றைக்கி 17/7/24. அண்டு 8 கிராம் 1 பவுன் பார்த்திங்கன்னா 55,000 இன்றைக்கி தொட்டுருச்சு. இது வரைக்கும் 55,000 தொட்டதே இல்லை. 54 அந்த மாதிரி தான் இருக்கும். 54 சுவிச்சோன்னு இன்றைக்கி 55,000 தொட்டுருச்சு. ஒருவேளை இந்த மாதம் எல்லோரும் அதிகமாக வாங்குவாங்க அப்படின்றதுக்காக அதிகமாக இருக்கா அப்படின்றது தெரியலை. ஸோ பார்த்தீங்கன்னா 1 கிராம் வெள்ளி 100 ரூபா 50 பைசா. இதுதான் இன்றைக்கி கோல்டு அண்டு சில்வர் ரேட்டு. விலை தொடர்ந்து அதிகமாகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம தங்கம் எப்படி மாதம் சேமிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சில ஆப்ஷன் பார்க்கலாம். அதில் முக்கியமான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சீட்டு. கோல்டு சீட் போட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மாதம் போட்டுட்டோம்னா போட்டதுக்காகவே கட்டிடுவோம். ஸோ சீட் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஆப்ஷன். அதுவும் கிராம்ஸில் வர வைக்கிற அந்த ஸ்கீம் போட்டுக்கலாம் 11 மாதம்னு. அது மாதிரி போட்டோன்னா கண்டிப்பாக நம்மளால் மந்த்லி கோல்டு சேவ் பண்ண முடியும். அண்ட் அவங்களே நம்ம கட்ட இவ்வளோ கிராம் சேவ் பண்ணிக்கோ அப்படின்றது நம்மளுக்கு நோட்டிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டு ஒன்று முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்தது போட்டுருங்க. அப்போ தான் நம்மளால் அடுத்தடுத்து கண்டினியூஸாக மந்த் பை மந்த் சேவ் பண்ண முடியும். வீட்டில் உண்டியல் வச்சு கோல்டு அப்படின்றதுக்காக எடுக்கக்கூடாது அப்படின்னு ஃபிக்ஸடாக முடிவு பண்ணிவிட்டு சேமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு சேவ் ஆனதுக்கப்புறம் ஒரு கோல்டு வாங்கிடலாம். ஸோ இது போல் வீட்லேயே உண்டியல் வச்சு ஃபிக்ஸடாக அமௌண்ட் சேவ் பண்ணி கோல்டு சேவ் பண்ணலாம் மாதம். அடுத்து கோல்டு காயின் ஒரு உங்களுக்கு இந்த மாதம் ஒரு 1,600 1,500 மிச்சப்படுத்துனா அதுக்கு நம்ம போய் சின்னதாக ஒரு கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இது போல் சின்ன சின்ன கோல்டு காயினாக சேர்த்தும் நம்ம மாதம் தங்கம் சேமிக்க முடியும். சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு கோல்டு சேமிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேவிங்ஸ் வீடியோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.